பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லைன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக இருக்குதாம். நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. அவர் ரசிகர்களை பார்த்து கேட்குறாரு. விஜய் வந்து கட்சிக்கு வந்தது, தமிழ்நாட்டுக்கு சேவை பண்ண வந்ததெல்லாம் வரவேற்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. நமது மாநிலம் தமிழ்நாடு ஒற்றுமைக்கு மிக சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது. இங்கே முஸ்லீம், இந்து, கிறிஸ்தவர்கள் என பாகுபாடு இல்லாமல் உரிய மரியாதை வழங்கப்படுகிறது. இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. இந்தியாவிலே 2வது மிகப்பெரிய பொருளாதார வலிமை கொண்ட மாநிலம் நமது தமிழ்நாடு. விஜய் மேலும் பல வெற்றிகளை பெற வாழ்த்துகிறேன். முடிச்சிட்டாரு. அங்கே இவர் கேள்வி கேட்டார். இங்கே ஆற்காடு இளவரசர் வந்துட்டு ஆப்பு வச்சுட்டு போயிட்டார். அவங்க பொதுவாக எல்லா விதமான சமூக நிகழ்வுகளெல்லாம் கலந்துக்குவாங்க. அவர் சொல்கிறாரு, நானும் முஸ்லீமு, ஆனால் நான் படித்தது ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூலில் தான், அப்புறம் கிறிஸ்டியன் காலேஜில் தான் நான் படித்தேன் அப்படின்னு அதெல்லாம் வந்துட்டு அவர் எடுத்து சொல்கிறாரு. அவர் இங்கே எப்படி அந்த நல்லிணக்கம் இருக்குது அப்படின்றது. அவர் ஒரு சாதாரணமாக மொட்டைத்தலையோடு வந்திருந்தார். மாதிரி கபடதாரி மாதிரிலாம் அவன் எதுவும் பண்ணிக்காத அவர் பாட்டுக்கு வந்திருந்தார். என்ன விஷயம் அப்படின்னோம்னா, அவர் மனம் திறந்து சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் நல்ல பாதுகாப்பு இருக்குது, அதனால் அரசியலுக்காக பொய் சொல்கிறத விட்டுடுங்க.